glad to be here and thank Glanville Raja and Studio Green and UA Creations for bringing this our Bahubali to Tamil Nadu, and I hope you'll all enjoy the film. Thank you very much. Madan Karki sir, thank you so much for joining us. Bahubali, abina enna? First tell me that. Bahubali பேருக்கு அர்த்தம் வந்து பலம் பொருந்திய கைகளை உடையவன் அப்படின்றதான் அதோட பொருள். அந்த பலம் பொருந்திய கை இந்த படத்தில் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இருந்திருக்கு. இந்த படத்தில் வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு அழகான அனுபவம். 2.5 வருஷமாக இந்த படத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். வசனங்கள், பாடல்கள் ரெண்டுத்துலேயும். என்னோடய வேலை பற்றி சொல்கிறத விட நான் இந்த படத்தில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்ததுனால நான் அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ராஜமௌலி அவர்கள், எனக்கு நிறைய சில படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. ஒரு படத்துக்கு நான் வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அந்த வசனங்களை வந்து நாங்கள் படித்து பார்த்தோம். ஃபுல்லாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணோம். நான் எழுதின வசனங்கள் பண்ணோம். அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரோட வசனத்தையும் எல்லாரையும் மனப்பாடம் பண்ணோம். ஸோ அவரும் ராஜமௌலி அவர்களும் கூட உட்காந்துக்கிட்டு தமிழில் மனப்பாடம் பண்ணார். நான் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொண்டு வருவார். கம்பராமாயணத்தில் இருந்தனா கோட் பண்ணுவார். கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து இது மாதிரி பார்ப்பார், எனக்கு இது மாதிரியான வித்தியாசமான பார்வை வேணும்னு சொல்லிட்டு அவர் பொன்னியின் செல்வன்லேருந்து, கம்பராமாயணத்துலேருந்து, நிறைய எபிக்ஸ்லேருந்து அவர் ஓமைகள் சொல்லுவார், எடுத்து காட்டுவார். அவர் இந்த வசனத்துக்கு அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செக்டர்லேயும் ஒரு வாழ்பயிற்சி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த வாழ்பயிற்சி வந்து சத்யராஜ் சார் வராங்க. அன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து ஒரு கத்தியை தூக்கி போட்டு பிடிக்கணும். ரொம்ப ஒரு அது பண்ணுறதுக்கு கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டண்ட் பீப்புள். அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒரு யானை ஏறும்போது அந்த யானையை ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு போய் சாப்பாடு கொடுத்து அந்த யானையை பழகிக்கிட்டு அந்த யானை மேலே எப்படி ஏறி உட்காரணும்ட்டு நடிகருக்கு சொல்லி கொடுக்குறாரு. செந்தில் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு கேமரா மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இறங்குறது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, யாரும் இறங்காமல் இருக்காங்க. முதல்ல அதுக்குள்ளே குதிச்சவர் வந்து ராஜமௌலி. அவர் உள்ளே குதிச்சு உள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஆங்கிளில் கேமரா வரணும்ட்டு வெளியில் வந்துட்டு கண்ணு அவருக்கு தெரியல. ஏன்னா அங்கே வெளியில் வந்தவுடனே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தவுடனே கொஞ்ச நேரம் அவரால் பார்க்க முடியல. ஒரு 2 மணி நேரம் பார்க்க முடியாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கும், முகத்தை போட்டு கழுவிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு இருக்கும்போது, ஒரு தலைவருக்கு இருக்கும்போது, ஒரு குழுவோட தலைவருக்கு இருக்கும்போது அந்த குழு எவ்வளவு இன்ஸ்பயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க் மூலமாக. சாபு சிரில் ஒரு பெரிய ஒரு உலகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளவு டீட்டெயில்ஸ். ஒரு ஹால் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த ஹாலில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், சைடில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும், அதில் வந்து அந்த எழுதுகிறவங்க கவிஞர்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு டேபிள் எங்கேயோ கார்னரில் இருக்கும். அந்த டேபிளுக்கு சைடில் இருக்கிற அந்த ஒரு ஒர்க்மேன்ஷிப், அதுக்கு மேலே அந்த பீலி வைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு குவளை மாதிரி இருக்கும், அதுக்கு அவங்க பண்ணியிருக்கிற வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு உலகத்தை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், அவங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடச்சிது. சத்யராஜ் சார் கூட, நாசர் சார் கூட டப்பிங்கில் இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த என்டையர் டீமுக்கு, ஷோபு சாருக்கு, என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். சத்யராஜ் சார், அந்த போஸ்டர்ஸில் பார்க்கும்போது இந்த அழகான முகம், அந்த தாடி, அந்த முடிக்குள்ளே புதஞ்சிருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, லைக் என்னதான் இருந்தாலும் வந்து சத்யராஜ் சார் ஹேண்ட்ஸம். அது வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அழகான முகம் ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய நன்றி. முதல் விஷயம், இது வந்து ஒரு நேரடியான தமிழ் படம். தயவு செய்து யாரும் டப்பிங் படம்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லா ஷாட்டும் 2 தடவை எடுத்த படம், ஒரு நேரடியான தமிழ் படம். அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் ரத்த கண்ணீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படை, அது மாதிரி. வாயை புழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுதான் பாகுபலி. இது வந்து இப்போ படம் ஆரம்பிக்கல ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்தது தான்.
2.5 மணி நேரம் எவ்வளோ நேரம்னு தெரியல. அப்படி ஒரு நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்களே, இதனுடைய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே இப்படி ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா தெரியல. கிடைக்கும், மறுபடியும் ராஜமௌலி சார் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு டைரக்டர். அதுதான் இந்த அவருடைய படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம், அதுதான் முக்கியமான காரணம். அண்ட் சார் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அவங்களோட சரித்திர படங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களோட டயலாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படங்களில் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு சரித்திர படம் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்கு அது ஒரு நீண்ட நாள் கனவு. நான் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தப்போ புரட்சி தலைவருடைய 1000ல் ஒருவன் மாதிரி, நாடோடி மன்னன், அடிமை பெண் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் சொன்னார், உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சத்யராஜ் அப்படின்னாரு. இதெல்லாமே ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ அந்த கனவு வந்து நனவாயிருச்சு. அது வந்து ஒரு சரியான டைரக்டர்கிட்ட நனவாயிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவர் கீனாக இருக்காருன்னா, மதன் கார்கி சார் சொல்லிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு வசனம் பேசிட்டு வரேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சுற்றி இருக்கணுங்க எல்லாருக்கும் திருப்தி. டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமௌழி சார் வந்து, சார் நல்லா இருந்தது சார், அந்த ஒரு இடத்துல 5வது ஸ்டெப் வரையில மட்டும் இந்த கண்ணை சிமிட்டிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சுருக்குனாச்சு. என்னய்யா கண்ணை சிமிட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, நான் எப்போ இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறேன்னு அதை பண்ணிடுவேன். அதை ஒரு தடவை மானிட்டரில் பார்த்தேன், மறுபடியும் கண்ணு சிமிட்டாமல் நடித்தேன். அப்படியே அந்த விஷயம் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் பாகுபலியை பற்றி, பிரபாஸ் கேரக்டரை பற்றி நான் ஒரு சீனில் சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறதுல வந்து அந்த கேரக்டர் எவ்வளவு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ராஜமௌழி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை வந்து பாகுபலி மறந்துடுங்க சார், பாகுபலி பிரபாஸ் எல்லாம் மறந்துடுங்க சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுவீங்க? உங்களை அறியாமல் அந்த முகத்தில் அந்த வந்து நான் வந்து முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் வந்து என்கிட்ட இப்படி பேசினாரு, அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு இது வரும் இல்லை சார், அப்படி நீங்கள் நினச்சிட்டு பேசுனேன் சார். அதாவது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஆக்டிங்கை வெளியில் கொண்டு வராரு பாருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதான் இனி இதுதான் படம், இதற்கு மேல் படம் இனிமேல் தான் வரணும், அதான் சொல்ல முடியும். அண்ட் பிரபாஸ் சாரோட ஏற்கனவே வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த படம் நடிக்கும்போது ஆஸ் அ பர்சன் அவர் எப்படி மாறி இருக்காரு? பிரபாஸ் வந்து அவர் ஃபேன்ஸ்ல செல்லமா டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. லொகேஷன்லயே அவர் எல்லாம் டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு டார்லிங் தான். ஆமாம், அவ்வளோ ஹம்பிள். அவர் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு, அவ்வளோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ஹம்பிள். அதாவது வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி டைரக்டர் என்ன சொல்றாரு அதுதான். அங்கே நம்ம ஆக்ட் பண்ணல வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் பார்க்குறீங்களே, லொக்கேஷனில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒரு காலேஜுக்கு போய் காம்பவுண்ட் மேலே உட்காந்துட்டு திருட்டு தான் படிச்சுட்டு பசங்களாம் பேசிட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி தான் நாசர் சார் நல்லா பையன் மாதிரி தான். ரொம்ப ஓவராக ஜோக் அடிச்சு ஒரு ரொம்ப நல்ல சீரியஸான சீனு. இந்த ரம்யா கிருஷ்ணன் என்ன பெரிய பிரச்சனை, சின்ன ஜோக் அடிச்சா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் டைரக்டர் சார், அந்த அளவுக்கு மேட்ரே இல்லை சார். தயவு செய்து நாசர் சாட்சி, பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா எல்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜோக்கு. பட் சில பேர் பெருசாக சிரிப்பாங்க. நம்ம கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி அப்புறம் 2 தடவை பார்த்தாரு, இவன் வேற ஒரு வயசான நடிகை என்னடா சொல்ல, அப்புறம் பொறுக்க முடியல வந்து, சார் ரொம்ப சார் யோசிச்சு பாருங்க சார், ரொம்ப முக்கியமான சீரியஸான சீன் சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஜோக் அடிக்காம இருக்கு சார். சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், பேசாம இருந்தாலும் கூட ரம்யா கிருஷ்ணன் சிரிக்கிறாங்க சார், அதுக்கு நான் பொறுக்கல சார். ஏன் நான் ரம்யா கிருஷ்ணன் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை சார் பேசாமல் இருந்தாலும் உங்களை பார்த்து சிரிக்காம இருக்கு. என்னையா அது வம்பா இருக்குது சார். இப்படியெல்லாம் வந்து இந்த படத்துக்கும் இது வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு படம் கிராண்டியராக எடுத்தோம்னா ஆங்கில படத்திற்கு இணையாக அப்படின்னு போடணும்ல. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட்டில் கிராண்டியராக ஒரு படம் எடுத்தாங்கன்னா பாகுபலிக்கு இணையாக அப்படின்னு போடுற சூழ்நிலை இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வரும். இது சும்மா இந்த மேடையில் புகழ்ந்து பேசுறதுக்கு அப்படி இப்படி இல்லை. நீங்கள் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக ப்ரொடியூசரை பற்றி சொன்ன ஒரு நல்ல ஜோக் பிரபாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, செலவு ஜாலியாக ஒரு மூலையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. பிரபாஸ் சொல்வார், சார் அவர் பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி, இவர் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி உட்காந்து இவ்வளோ செலவை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க சார் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு டீம் அமைஞ்சது எல்லாரும் கிட்ட பாருங்க. நாசர் சாருக்குன்னா நாசர் சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எனக்கு
எல்லாம் அப்கோர்ஸ் ஹீரோங்கிறது அதான் பாகுபலி, ராணா. இது இனிமேல் எதையுமே நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அவ்வளோ நீங்கள் பார்க்காத அனுஷ்கா, பார்க்காத தமன்னா, பார்க்காத ரம்யா கிருஷ்ணன், பார்க்காத நம்ம சுதீப், அப்படி ஒரு விஷயம். கேமராமேன் சாபி சீரியலில் இன்னொரு ஹீரோ தான். நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் பார்க்குறேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார். சரிங்க சார், ஹைதராபாத்தில் எங்கேயாச்சும் கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை செய்கிறீங்களா? இல்லை சார், வேறங்க தான் இந்த பாகுபலியில் தான் வேலை செய்கிறேன் சார். பாகுபலி இல்லையா? என்ன வேலை செய்யணும், நான் உங்களுக்கு பார்த்தது இல்லையா? இல்லை சார், நாங்கள் இந்த ஸ்கெட்ச் சீன் கிரியேட்டர். என்னன்னே தெரியலீங்க. இப்போ நீங்கள் ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ரிஃப்ளெக்டர் இருக்கும், கேமரா இருக்கும். இது அப்படி இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு புல்டோசர் ஓடிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு பெரிய பிளேன், ஏதோ டேம் கட்டுற மாதிரி, அந்த பக்கம் ஒரு கேமரா லைட்டு. என்னங்க அது? ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்றீங்க. எங்களுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஆர்வம் வந்து அப்போ நடிச்சவங்களுக்கு எவ்வளோ, உங்களுக்கு ஆர்வம் தான், நடிச்சு எங்களுக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கும். அண்ட் ராஜமௌலி சார் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அவரோடது? ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டு டென்ஸ்டாக இருந்தால் உங்கள் ஆயுஸ் தான் குறையும். இது ஒரு படம் எடுத்தோம்னா எவ்வளோ 20-25 வருஷம் வயசில் குறைஞ்சி போயிடும். பட் வெல் ப்ரிப்பேர்டு அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஜாலியான காமெடி படத்தில் நடிக்கல என்ன ஸ்டைல். இப்போ நடிகன் மாதிரி ஒரு படம் கவண்டமணியன் ஒன்று நடிக்கிறேன், மாமன் மகன் மாதிரி. அதில் என்ன ஸ்டைல்னா அவ்வளோதான் எங்களுக்கு ஸ்டைல். அது காரணம் வந்து ஃபுல் பாரத்தையும் வந்து அவர் ராஜமௌலி சார் அவர் தோளில் தூக்கிட்டாரு. அதை வெல் ப்ரிப்பேர்டு, நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பிரமாணமாக பண்ணி முடிச்சுட்டு அவரு ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் எங்களை விட மோசமாக இருப்பார். அதுதான், அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும், நம்ம டீமுக்கு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு அண்ட் உலக சினிமாவில் இந்த படம் தான் அப்படின்னு பெரிய பிரபாஸுக்கு தான் பெரிய பிரச்சனை. இதற்கப்புறம் என்ன, பிரபாஸுக்கு வந்து என்னன்னா இதுக்கப்புறம் இதப்பா பண்றது பார்ட் 2. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம், பார்ட் 2க்கு அப்புறம். ஏன்னா இது பிரபாஸை கொண்டு போய் என்னமோ பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் தான். பட் நல்லதுதான். அப்படி நம்மளை நாமளே அப்படி நம்ம நாமளே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துட்டோம்னா தான் மேலும் மேலும் வளருவோம். அதுதானே சூர்யா பண்ணிட்டு இருக்காப்புல. வந்த வேகத்திலேயே பல கேரக்டர் வாரணமாயிரம் அது இதுன்னு பண்ணி இப்போ சூர்யா போட்டி ஏதாச்சும் பண்ணியானோ சூர்யாவே மறுபடியும் செதுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். எல்லோருக்கும் வணக்கம் சார். எப்பவுமே வந்து நாசர் சாரோட அந்த ரோல் அப்படின்னா எந்த படத்துலையுமே வந்து பேசப்படும். அது வந்து அது அமைதா இல்லை அந்த கேரக்டரை நீங்க வந்து அந்த மாதிரி ஆக்கிடுறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படத்துல உங்களோட கேரக்டர், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுங்க சார். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க கதாசிரியர்கள், இயக்குநர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ அவங்க நம்பி ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்கும்போது அது எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமோன்றது தான் எடுக்கணும். ஸோ ஐ கேவ் 70% டு தெம், 30% நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த படம் கதையை வந்து ராஜமௌலி சார் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே ஆன மாதிரி எனக்கும் வந்து அந்த மயிர் கூச்சி இருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்ல, அவர் ஏன்னா அவர் இது முதல் படம் கிடையாது. இதுக்கு முன்னால் சிம்ஹாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், சைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன யோசிப்பார், அவர் என்னன்னு தெரியும். பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கேன்வஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மகாபாரதம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் சொன்னார், பிங்கள தேவன்ற கேரக்டர். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்தமாரி சரித்திர படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்தவன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பிங்களத்தேவன் அந்த கேரக்டர் சொல்லும்போது அப்போவே மைண்டில் வந்து நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலான்னு. அண்டு ஒரு விதத்தில் பார்த்தா அந்த கதை முன்னகரத்தே அந்த கதாபாத்திரத்தை வச்சு தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால்தான் இந்த கதையை ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னை மையப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ராணா தான் உண்மையாகவே இந்த படத்தினுடைய எதிர்நாயகன். அவனை முடிக்க வரத்து நான் பின்னால் இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். And about the team, it's such a wonderful team. ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாரோட, அதாவது எல்லாத்துலேயும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஒரே படத்தில் வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீம் பற்றி சொல்லுங்கள் சார்.
இப்போ எல்லாருமே ஒரு படம், ஒரு நல்ல படம், ஒரு பெரிய படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டதா தெரியல. மீன் சத்யராஜ் சார் தாடி வச்சுக்கிட்டது ஒரு கஷ்டம். எனக்கு வந்து நான் ஒரு பொய் கை வச்சிருந்தேன், அது எனக்கு கஷ்டமா தெரியல. இந்த மீசை தான் கம்பளி பூச்சி மாதிரி காத்துல படும்போது இருந்துச்சு, அதுதான் கஷ்டம். இந்த படத்துல வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தினால ஒரு வருஷம் ப்ரீ பிளானிங் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ப்ரீ பிளானிங்ல ஏறக்குறைய ஒரு லோ பட்ஜெட் படம் எடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து இது வந்து திட்டமிட்டு எடுத்த படம், கஷ்டப்பட்டு எடுத்த படமே கிடையாது. ஆக இது ஒரு பாடம். ஒவ்வொரு படமும் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நிறைய செலவு பண்ணா, நிறைய டைம் செலவு பண்ணா படம் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். ஆக நாங்கள் வந்து ஏன்னா இதில் இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தர், ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டரை பற்றி சொல்கிறேன். ராஜமௌலி சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ஸ்டார் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். நிறைய படிக்கிறவர், நிறைய விஷயங்களை விவாதிக்கிறவர். அவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலம். அப்புறம் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்காது. ஜென்ரலாக ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், அதுதான் தன்னுடைய அடையாளம் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் ராஜமௌலி வந்து அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு படத்தை அந்த திடீர்னு எங்கேருந்து அந்த ரக்பி நம்ம இந்தியாவில் கூட ஆரத்து கிடையாது, அதை கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய படம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்தை விட, ஏன்னா நட்சத்திர இயக்குநர்கள் ஆகும்போது நட்சத்திரங்களை வச்சே படம் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. திடீர்னு ஒரு ஹீரோ, ஒரு ஈயை வந்து ஹீரோவாக்குறாரு. அதுக்கு அடுத்த படம் சரி, ஈக்கு அடுத்த படம் என்ன எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு இது மாதிரி ஒரு டைனோசாரை எடுத்திருக்காரு. ஸோ ஹி கேன் திங்க் எனிதிங் அண்ட் மேக் இட் ரியாலிட்டி. அதுதான் ராஜமௌலியுடைய பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஆக்டர்ஸ் பிரபாஸ் அண்ட் ராணா. பிரபாஸை பற்றி சொல்லவே தெரியல. ஃபார் விமன் அண்ட் மென் போத் யுவர் டார்லிங் டு அஸ். நான் அவர் கூடவே ஏற்கனவே ஒரு படம் ஒன்று, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ஒண்டர்ஃபுல் திங். ரொம்ப குசும்பு, அவர் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. அவரும் சத்யராஜன் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ நைஸ் வை. பட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் ராணா ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த வயசில் ஒரு கதாநாயகன் ஆகணும்னு ஒரு முனைப்போடு செயல்படும் பொழுது, அது பெரிய படமோ சின்ன படமோ, இதே அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு சின்ன படம் வந்து கிடைச்சிருந்தா கூட ராணா பண்ணியிருப்பார். பிகாஸ் இந்த படத்தில் எதிர்நாயகனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை வந்து ராஜமௌலி சொல்வார். He has taken a very great responsibility, not a risk, and you have fulfilled it. Thank you for that. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் செந்திலும் ராஜமௌலியும் பேசிக்கிறது பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சுவாங்க, அப்புறம் அதட்டுவார், அவர் வந்து கெஞ்சுவார். அது வந்து படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விஷுவல் செந்தில் ஹஸ் கிரியேட்டட். அதே மாதிரி கீரவாணி சார், மகதமணி சார் ஹஸ் கிவன் த கிரேட்டஸ்ட் ஸ்கோர் இன் த ஃபிலிம். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் சாபு செரில், அது எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போனார். நாங்கள் வந்து 3/1 உலகம் தான் பண்ணியிருக்கோம். அந்த செட்டே வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 60 அடி செட்டு, அதுக்கு மேலே திரும்பி ஒரு 200 அடி செட்டு போவோம். அண்ட் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணேன். இன்னும் அந்த உலகத்தை நான் என்ன கண்ணால் பார்க்கல. அந்த ஸ்ரீனிவாசன் மோகன், எவ்ரிபடி, அது இல்லாமல் சத்யராஜ் சார், ரம்யா சார் சொன்ன மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ வில் மிஸ் ஆஃப்டர் பார்ட் 2. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ராஜமௌலி, இந்த படத்தினுடைய உண்மையான பலம், இந்த படத்தினுடைய கதை மாதிரியே அவங்க ஒர்க் பண்ணதுலையும் பெண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சாங்க. த ஹோல் இந்த படத்தில் வந்து மையம் வந்து பிரபாஸ் ராணான்றதை விட அவங்க 2 பேரையும் கட்டி மேய்க்கிற அந்த சிவகாமி என்ற கேரக்டர் தான். அதே மாதிரி ஒரு சிவகாமி எங்கள் யூனிட்ல இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ என்ஜாய். Thank you so much, sir. Thank you so much for joining us. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். Thank you. And I thanks Shobi, and because without you this wouldn't have become a reality. Dream would have been a dream. And I thank ஞானவேல் ராஜா. ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராடக்டை வாங்குறதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு திறன் இருக்கும். ஞானவேல் ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். Good evening. Firstly, I thank all the members of the media for gracing this occasion. When Rajamouli made such a fine product, and people in different parts of the country labeled it saying it's India's largest motion picture, I'd want to thank another gentleman here, a very dear friend, a superstar himself, Surya. Thank you very much for pushing this envelope a little further and making sure this film reaches more and more people. And well, everyone spoke and everything. All I have to say, sir, is thank you very much for choosing me for playing Balal Deva, Palwal Devan in this film. ராணா, எங்களுக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் சென்னைக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டவர் தான். சென்னையில் நிறையா நாள் இருந்திருக்கீங்க. ஏன் தமிழ் சினிமாவில் வந்து வரல? வாய் இல்லை, நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன். யாரும் ரோல் எதுவும் கொடுக்கல. இதை நாங்கள் நம்ப மாட்டோம். இல்லை, நான் வந்து பிறந்தது சென்னை தான். அண்ட் அப்புறம் சின்ன வயசுலேயே ஹைதராபாத் போயிட்டேன். ஸோ மை தமிழ் இஸ் லிட்டில் ப்ரோக்கன். அண்ட் ஃபஸ்ட் படம் வந்து தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. பட் வெல், ஐ கெஸ் it happens like this. Definitely. And nothing in a bigger better and better way, that is. Yes. And இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பயங்கர ஹேண்ட்ஸம், பயங்கர ஃபிட்னு தெரியும். பட் இந்த படத்துக்காக நாங்கள் ஏவி பார்த்தப்பறம் தெரிஞ்சது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் அண்ட் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கண்டிப்பாக நிறையா இருந்திருக்கணும் இவ்வளோ பெரிய படம் வந்து பண்ணும்போது. ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் யூ அண்டர்வென்ட்? First, we'll speak about physical training first. Physical strain ஒன்றும் கிடையாது. The Rana that you're seeing right now is a small-sized version of me. I was almost 20 kilos heavier than what you're looking at me right now. Before starting this film, எனக்கும் பிரபாஸ்க்கும் வந்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் வந்து பீட்டர் ஹேன், and him and Rajamouli have done a lot of films together. Once they've designed action sequences, ஒரு வியட்நாம்லேருந்து ஒரு 4-5 fighters and trainers came for us. They've been training us for about 5-6 months before we started the film, and which is why you see action like this happening. அதை விட மென்டல் ஸ்ட்ரெயின் இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் like Nazar sir said, like Satyaraj sir said, we were only laughing throughout the film. And the co-star, the hero of this film, Prabhas, who is darling and சொல்லுவார்ல, அது it's actually very, very true. நான் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே கிடையாது. He is probably one of the nicest human beings I've met in my life. In the one of the heroine Anushka and Tamanna being probably the most hardworking lady on the planet that they make. And Anushkaக்கு வந்து ஒரு பெரிய very great trait she has. அது வந்து நான் முன்னாடி கூட சொல்லிருக்கேன், she can kill you with her goodness. She is so good you will be murdered and dead. So by the end of this film, I think I'm also slightly a better human being. And well, sir, thank you. It was a pleasure indeed. And Shobhu is my neighbor, so which is why I have a special connect to this film. Okay. Bahubali is our street film. And Rajamouli sir, எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா வந்து இவ்வளோ படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. This is going to be his biggest film. So how was it working with him? First Nanchaval, I'm not such a big star or haven't done films of that scale. I didn't know I'd be part of that big stamp that says NSS Rajamouli film. I've been obviously seeing that all my life, and I think, well, first is I have to be very, very thankful that he's chosen me for the part of this role in the film. Every day with him is like going to school and learning, but yet at the same time, நான் ஆக்சுவலி ப்ரெஸ் இன்டர்வியூ இதெல்லாம் கொடுக்கும்போது தான் தெரியும் எனக்கு ராஜமௌலியானா அது வந்து இட்ஸ் லைக் அ லெஜெண்டரி நேம். But for me, he's a very simple, fun-loving director who just said, "Here you go. This is your job. Get it done." And that's what it is. And thank you, sir. Thank you very, very much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பேசுகிறேன். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நான் ஒரு நியூ கமர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆக போகிறேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஏன்னா ராஜமௌலி சார் நிஜமாக ஒரு புது கேரக்டர், கம்ப்ளீட்லி நியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஐ குட் நாட் எவர் இமேஜின் தட் சம்படி வுட் imagine me like this in a film. So thank you for relaunching me, for giving me a new character to play, a new world to enter. சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா
நான் இந்த படத்துக்கு என்டர் ஆனப்போ ஆல்ரெடி 150 days முடிஞ்சது. ஸோ நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. பட் சாருக்கு மீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐயோ அந்த அவ்வளோ பெரிய படம் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹம்பிள். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ஃபில்ம். ஐ ஹாவ் த பெஸ்ட் டீம். பாகுபலி மாதிரி ஒரு டீமே கிடையாது. Be it Rana, Prabhas, Sweetie, the entire team, all the actors, all the technicians, Senthil's cinematographer. But என்னோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் பிரபாஸ் கூட இருந்துச்சு. ஸோ அவ பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஃபார் மீ பிரபாஸ் இஸ் லைக் a real hero. ஏன்னா ஷார்ட்டில் இருக்கும்போது அவள் ஒரு 30, 40, சம்டைம்ஸ் 50 feet ஹைட்டில் இருக்கும்போது அவன் நான் கீழே இருந்து பார்க்கும்போது ஹவு does he have the courage to stay there and அந்த எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஃப்ரீ ஃபால் கொடுத்தது நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் இப்போ பார்க்க போகிறீங்க. So I think he's a real hero for me because I've really seen him struggle and work really really hard. Physical strain, mental strain. For me he's like I've always seen him doing his best. Painla irundhalum enna irundhalum he'll do the best for the shot. So I've learned a lot from him for being there for everybody on the set. எனக்கு லைட்டாக sword fighting இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அது பண்ணும்போது I had actually gone to Prabhas and I had asked him, please கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு வராது இது இப்படி பண்ணுறதெல்லாம், நீங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்ப் கொடுங்க. Literally Prabhas was the one who actually helped me one night before my shoot, and that's how I went and shot the next day. So very very special film. வேறு என்ன சொல்கிறது தெரியாது. நிறைய பீப்புள் இருக்காங்க தேங்க் பண்ணுறதுக்கு. And this film is huge for everybody who's being a part of it. And thank Glanvil Raja sir for presenting this film in Tamil. And thank you Surya for coming here and gracing our occasion and making it even more special. It means a lot to us. Thank you everyone.